ஹலோ பிரதர் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான எனர்ஜி ரீடிங் பார்த்துடலாமா? எனர்ஜி செக். ஓகே, ஸோ உங்களுக்கும் நோ கான்டாக்டில் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற உங்கள் பார்ட்னருக்குமான எனர்ஜி செக் பார்த்துடலாமா? இன்றைக்கான எனர்ஜி ரீடிங். ஏன்னா ரீசெண்டாக வந்து ஆடி பௌர்ணமி வேறு போனது இல்லையா? ஸோ நிறையா மனசில் மைண்ட்லலாம் மாற்றங்கள் இருக்கும். ஸோ பாசிட்டிவாக இருக்கா, எப்படி இருக்குது, இன்றைக்கான எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒரு கார்டு, அப்புறம் டேரோ கார்டு போயிடலாம். ஸோ முருகா முருகா, வியூவர்ஸுக்கும் பேஷன். ஓகே, allow your heart and soul to sing with joy. நல்ல பேஷன் இருக்குது, நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் இருக்குது. ஓகே, நல்ல பாசிட்டிவாக தான் இந்த பௌர்ணமி நிலவு மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க டேரோ ரீடிங் போயிடலாம். ஓகே, ஸோ இந்த எனர்ஜியை ஸ்ட்ராங்காக வந்து கிளைம் பண்ணிக்கோங்க, பேஷன் போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே வந்து லவ் இருக்குது, பேஷன் இருக்குது, ரொமான்டிக் ஃபீலிங் இருக்குது. அதை மறைக்க முடியாது. எத்தனை நாள் மறைக்க முடியும்னு பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான எனர்ஜி, இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த நொடி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடைப்பட்ட மனநிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஒரு கலெக்டிவாக ஒரு 9 கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 கார்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையிலான எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வந்திருக்கிற ஃபஸ்ட்டு கார்டு நைட் ஆஃப் வாண்ட்ஸ். நைட் ஆஃப் வாண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, பேஷன் இருக்குது. இது 2 பேருக்கும் இடைப்பட்ட எனர்ஜி. அதனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே அவங்க மேலே ஈர்ப்பு இருக்குது, லவ் இருக்குது, ரொமான்டிக் ஃபீலிங் இருக்குது. அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் 2 பேருக்கும் இடையில வந்து ரீசெண்ட் பாஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தாலும் நீங்கள் 2 பேரும் சேரணும்னு 2 பேருமே மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி இருக்க போகுதுன்றது அடுத்தடுத்த கார்டில் பார்க்கலாம். பட் கண்டிப்பாக வந்த ஃபஸ்ட்டு கார்டுக்கு அலைண்டாக தான் இருக்குது. பேஷன் இருக்குது, உங்கள்கிட்ட வரணும், வந்து சேரணும்னு நீங்கள் 2 பேருமே நினைக்கிறீங்க. ஸோ இது 2 பேருக்கும் இடைப்பட்ட எனர்ஜி தான். ஓகே, 2 பேருக்கும் இடைப்பட்ட எனர்ஜியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு மட்டும் இருக்கலாம். டெத் கார்டு அடுத்து வந்திருக்கிறது. டெத் கார்டு. டெத் கார்டு அப்படின்னா வந்து உங்களோட இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும் இல்லையா? அதில் வந்து ஒரு சிலர், ஓகே, ஸோ நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ இல்லை 2 பேரும் சேர்ந்தோ ஒரு விஷயத்தை அப்படியே கதம்னு முடிச்சுட்டு அப்படி பிரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அது சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வரைக்கும் உள்ள பெரிய விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய சண்டையில், இந்த வியூவர்ஸில் எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சது இது கலெக்டிவ் எனர்ஜி. மோஸ்ட்லி வந்து 70-80% ஆஃப் த வியூவர்ஸ்க்கு வந்து சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கதம்னு டக்குன்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிரிஞ்சிருப்பீங்க. டெத் கார்டு அதுதான், டெத் கார்டு தான் காட்டுது. டெத் கார்டு இருந்தாலுமே அவங்களுக்கு கண்டிப்பாக இன்னமே அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. ஓகே, அடுத்த கார்டு வந்து 9 ஆஃப் வாண்ட்ஸ். உங்களோட ஃபீலிங்ஸ், அதை டெத் கார்டு வந்தாலும் அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் விட்டு தூக்கி போட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்க இன்னும் ஏங்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்களேன், எல்லாமே இந்த பேஷன், ஏக்கம் பாருங்கள், இந்த மனுஷன் எப்படி நிற்கிறாப்புல அப்படின்ட்டு எல்லா விஷயங்கள். டெத் கார்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த செகண்ட் கார்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து இப்படி சோகத்தில் என்னடா பண்ணுறது, எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சுவிட்டோமே அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு அந்த உங்கள் மேலே உள்ள ஈர்ப்பு எல்லாத்தையும் இன்னும் முடிக்க விட மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஸோ டெத் கார்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிருந்தாலும் அவங்களால வந்து உங்களை விட்டு இருக்க முடியல. அதுவும் இந்த பௌர்ணமி நிலவு அவங்களோட மனசு, அந்த எனர்ஜி, பௌர்ணமி எனர்ஜி கண்டிப்பாக அவங்களோட மனசை வந்து மாற்றிருச்சு, நிறைய மாற்றிருக்கு கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப இப்போ அவங்களுக்கு வந்து இது எம்ப்ரஸ் எனர்ஜி. கண்டிப்பாக உங்கள் அழகில் மயங்கி தான் கிடக்குறாங்க. பாருங்களேன், எம்ப்ரஸ் எவ்வளோ அழகாக ராணி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. உங்கள் மேலே ஏக்கம் நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு வந்து உங்களோட எண்ணங்கள் நிறைய ஓடுது. ஐயோ டக்குன்னு முடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸும் இருக்குது. நைட் ஆஃப் வாண்ட்ஸ் வந்ததுனால உங்களை வந்து சேர்ந்து உங்ககிட்ட வாழணுன்ற எண்ணம் இருந்தாலும் அது இன்னும் முதிர்ச்சி ஆகலை. ஓகேவா? இதே இது கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா, இல்லை கிங் ஆஃப் வாண்ட்ஸ் ஆர் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இன்னும் சீக்கிரம் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் ஒரு இன்னும் இம்மெச்சூர்டாக இருக்குது. ஓகே, இன்னும் அது அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு முதிர்ச்சி அடையலை. பட் இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு
உங்கள் மேலே அலாதி பிரியம், கொள்ள பிரியம் இருக்குது. ஓகே, அடுத்து வந்திருக்கிற கார்டு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அவங்க உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, என்னைக்காவது வந்து ஒரு தெளிவாக பேசணும்னு நினைக்கிறாங்க. வர்றது சும்மா வரல, உங்ககிட்ட வந்து பெரிய தெளிவான கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கணும், எல்லாம் இருக்கிற எல்லா குழப்பத்தையும் தீர்க்கணுன்றது தான் உங்கள் மனசில் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ண ஓட்டங்கள். ஓகே, ஸோ உங்ககிட்ட ரொம்ப தெளிவாக பேசி இருக்கிற குழப்பத்தை ஃபுல்லாக சொல்லி, அவங்க இது வரைக்கும் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படியே உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கள அப்படியே டெத் கார்டு மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த ரணமான சூழ்நிலை அவங்கள உண்மையிலே கொண்டுகிட்டு இருக்கு. உங்ககிட்ட வந்து நிறைய பேசணும்னு மனசில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. அதே தான். ஸோ அடிக்கடி இந்த கார்டுமே வருது. ஸோ அவங்கள விட்டு நீங்களோ இல்லை உங்களை விட்டு அவங்களோ வந்து விலகி போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக பின்னாடி ஒரு ஆள் துரத்திக்கிட்டே வராங்க பாருங்கள். ஆனால் அவங்களால முடியல, தடுக்க முடியல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் இங்கே நிற்குது. ஆக்சுவலாக நடக்க முடியாத ஒரு ஆள். ஸோ அவங்க உங்களை விட்டு போகிறதோ இல்லை அவங்களுக்கு நீங்கள் விட்டு போகிறதோ கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் இடைப்பட்ட எனர்ஜி. கண்டிப்பாக உங்கள் 2 பேரில் யார் விலகி போயிருந்தாலும் இன்னொருத்தருக்கு பிடிக்கல. ஆனால் அதை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னா அவங்க ஒரு இயலாத சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இது போகிறது வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறவங்க, பட் தடுக்க முடியாத இயலாத சூழ்நிலையில் தான் பின்னாடி நின்று பார்க்குறாங்க. ஓகே, அடுத்த எனர்ஜி குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ரொம்ப கடுமை, அதாவது நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கள்ல, சண்டையெல்லாம் போட்டு அப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு பிரிஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கலெக்டிவ் எனர்ஜியில் பார்க்குற 80% ஆஃப் த வியூவர்ஸ்க்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸுன்றது வந்து அந்த லேடி. ஓகே, ஃபெமினின் எனர்ஜி. இப்போ நீங்கள் லேடியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட பார்ட்னர் லேடியாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கடுமையான வார்த்தைகள் வந்திருந்திருக்கு. அந்த அந்த பிரிவு, அந்த அந்த பிரச்சனை சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெமினின் எனர்ஜிட்டேருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள் வந்திருக்கு. அதனால தான் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. பட் அதனால தான் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ 2 பேருமே பிரிஞ்சிருக்கீங்க. 2 பேருமே வந்து அவங்கவுங்க சுய வாழ்க்கையில் கொஞ்சம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேபி அவங்க இருந்தாங்கன்னா கெரியர், ஃபினான்ஸ், இல்லைன்னா ஸ்டடீஸ், இல்லை நீங்களோ உங்கள் 2 பேரும் வந்து நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் அதனோடு சேர்த்து உங்களோட சுய வாழ்வில் நிறைய வந்து உங்களோட ஃபோக்கஸை 2 பேருமே திருப்பியிருக்கீங்க. அதுதான் உங்களோட கடமைட் எனர்ஜி காட்டுது. ஆனால் அஸ் அ ஹோல் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப பெரிய பிரச்சனையிலேருந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, பேசணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே உங்களோட சுய வாழ்க்கையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடுத்து வந்திருக்கிற கார்டு 7 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்கள் 2 பேருக்கும் இடைப்பட்ட எனர்ஜி தான் இது. உங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனையை வந்து தீர்க்கணும்னு நிறைய முயல்றீங்க, ஆனால் முடியல. நிறைய தடைகள், முன்னாடி நிறைய தடைகள் இருக்குது. அதுலேயும் வந்து நமக்கு வந்த கார்டு வந்து குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸில் வந்து பார்த்தோம், ஒரு கடுமையான வார்த்தைகள் கூட உங்கள் 2 பேருக்கு இடையில யாரோ ஒரு ஆள் பேசி பிரிஞ்சிருக்கீங்க. கரெக்டாக. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட ஈர்ப்பு இருந்தாலும் 2 பேருக்குமே ஈர்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து சரி நம்ம போய் பேசணுன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ பேசுனா இன்னும் பிரச்சனைகள் வந்து பெருசாகிடுமோ அப்படின்ற பயமும் இருக்குது. ஸோ அந்த ஒரு தடையாக அவங்க தகர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு முன்னாடி நிறைய தடைகள், மனக்குழப்பங்கள், பயம், ஃபியர் எல்லாமே இருக்குது. ஆனால் உங்கள் மேலே பாசமும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுறதுக்கு என்னங்க செய்யணும்? நம்ம நிறைய பேசிட்டோம் இல்லையா? இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்? உங்களோட எனர்ஜியை உங்களுக்குள்ளே செலுத்தணும். உங்களோட எனர்ஜியை வெளியில் வந்து சேஸ் பண்ணிவிட்டு துரத்திக்கிட்டு லாங் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு கால் பண்ணி மறுபடியும் பிரச்சனையை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஏற்கனவே வந்து ஒரு சிலருக்கு உங்களோட பிரச்சனை ஏற்கனவே காம்ப்ளிகேட் ஆகி போயிருக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஆறப்போடுங்க. அவங்க மனசும் ஹீல் ஆகணும், உங்கள் மனசும் ஹீல் ஆகணும். அதனால் உண்மையிலே பெரிய பிரச்சனையில் இருந்து நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள சேஸ் பண்ண வேண்டிய டைம் இது இல்லை. ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குன்றத இந்த பேஷன் கார்டு எல்லாமே காட்டிடுச்சு. கரெக்டாக? ஸோ கொஞ்சம் அமைதியாக இருங்க, டிவைன் டைமிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாமா? உங்களுக்கு வந்து ரீசன்ட் பாஸ்டில், அதாவது ஒரு மாதம், இன்னைக்கு தேதியிலிருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது, இன்னைக்கு தேதியிலேருந்து இன்னும் ஒரு மாதம் கோயிங் ஃபார்வர்ட்
ரீசெண்ட் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு 3 கார்டு எடுத்துடலாம். முருகா முருகா. ரீசெண்ட் பாஸ்ட், ரீசெண்ட் ஃப்யூச்சர். ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, வந்திருக்கிற கார்டு வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் மேலே பேஷன் இருக்குது, ஈர்ப்பு இருக்குது, அன்பு இருக்குது, லவ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதர் ஒர்க்குமே உங்களோட ப்ரையாரிட்டியில் இருக்குது. அதனால கூட கொஞ்சம் டிலே இருக்கலாம். ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு பயமும் இருக்குது, நீங்கள் வந்தால் பேசுவீங்களோ பேச மாட்டீங்களோ அப்படின்ட்டு. ஆனால் அப்படியே அந்த உங்கள் 2 பேருக்கு இடைப்பட்ட சண்டையை நினச்சிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை ஓடிடுமா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வேணும்ல. பீயிங் ப்ராக்டிக்கல். அவங்க வந்து அவங்களோட வேலையிலையும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதனால உங்களோட விஷயங்களில் வந்து துரிதப்படுத்துறது, உங்ககிட்ட சீக்கிரம் வந்து பேசுகிறதுல கொஞ்சம் டிலேயும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதர் ப்ரியாரிட்டிஸுமே நிறைய இருக்குது. அது ப்ராக்டிக்கல் தானேங்க. அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி வாழ்க்கை ஓடுமா? இல்லைல்ல. கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ளே லவ் இருக்குது. பாருங்கள், ஈக்குவல் லவ் கொடுக்குறீங்க. ஸோ இந்த கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களோட சோல்மேட்டாக இருக்கலாம், இல்லை ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம். சோல்மேட்டாக ட்வின் ஃப்ளேமாக இருக்கிற இதில் அந்த மாதிரி டைமில் உங்களோட ரீயூனியனை யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. இப்போதைக்கு உள்ளது வந்து மேபி இந்த கார்மிக் சைக்கிள்னால நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக ஒரு கமிட்டட் லவ்வோட திரும்ப வருவாங்க. கமிட்டட் லவ்வோட என்ன சொல்கிறது, ஒரு முழு மனசோட கண்டிப்பாக வருவாங்க. பாருங்களேன், இந்த 2 கப்புமே ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு லவ் அவங்க கொடுப்பாங்க. சேம் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான். ஸோ இவங்க சோல்மேட்டாக இருக்கலாம், இல்லை ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம். உங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து பாஸ்ட் லைஃப்பில் கூட கனெக்ஷன் இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி. இதை கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் அவங்க உங்கள் சோல்மேட்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரீயூனியன் உங்களோட விதியில் எழுதியிருக்கு. அதை ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து அதுக்காக அவசரப்படுத்த வேண்டாம். அவங்க சோல்மேட்டுன்றதுனால, ஏன்னா அவங்களும் ஹீல் ஆகணும். நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்களும் பார்த்துருக்காங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க. டக்குன்னு எல்லாத்தையும் மறந்து எல்லாமே நடந்துடாது இல்லையா? அடுத்து வந்திருக்கிறது பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இது ஒரு இம்மெச்சூர்ட் எனர்ஜின்னு சொல்லுவேன் நான். ஓகேவா? இம்மெச்சூர்ட் அப்படின்னா உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, ஒரு சிலருக்கு வந்து இன்னும் வந்து எப்பயாவது கால் பண்ணி பேசுகிறது, எப்பயாவது மெசேஜ் அனுப்பி பேசுகிற ஒரு இதில் இருப்பீங்கல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 2 நாள் நல்லா பேசுவாங்க, 2 நாள் சுத்தமாக பேச மாட்டாங்க. 2 நாள் பேசுவாங்க, பேச மாட்டாங்க. அந்த கோஸ்டிங் இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து திடீர்னு நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு என்ன நடந்துச்சுனே தெரியாது, அப்படியே புல் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி வந்து ரீசன்ட் பாஸ்ட்டில் இருந்திருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30% வியூவர்ஸுக்கு இருக்கலாம்ன்றது என்னோடய எனர்ஜி கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது? முருகா வேலவா சாரி. ஓகே, ஃப்யூச்சரில் ரீசெண்ட் பாஸ்ட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மறுபடியும் வந்து பேஜ் எனர்ஜி தான் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ் கொஞ்சம் இம்மெச்சூராக தான் இருக்குது. ஸோ அவங்க லவ்வை கொடுக்க போகிறாங்கன்னாலும் முழு மனசோட இமீடியட்டாக வருவாங்களா? இது ரீசெண்ட் ஃப்யூச்சர். ஓகே, ரீசெண்ட் ஃப்யூச்சர் எனர்ஜி நம்ம பார்க்குறோம். ஒரு சிலருக்கு திரும்ப வருவாங்க. ஏன்னா இது நம்ம பேசணும்ல, ஒரு சில இது பாஸ்ட் எனர்ஜியில் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் உங்களை கோஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. 2 நாள் நல்லா இருந்து 2 நாள் நல்லா இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு சிலருக்கு ரீசெண்ட் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு திடீர்னு வந்து மறுபடியும் பேசலாம். ஆனால் வந்து நீங்கள் அதை பார்த்து மயங்கிடாதீங்க. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஹீலாகி வந்துட்டு நீங்கள் ரீயூனியன் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னா மறுபடியும் வந்து பேசிட்டு மறுபடியும் பிரிவாங்க, மறுபடியும் பேசி அந்த சைக்கிள் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. லவ் எனர்ஜி இருக்குது. சம் இம்மெச்சூர்ட் லவ் தான். இன்னும் அவங்க கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை. இமீடியட்டாக இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து, அதாவது எல்லாருக்கும் நான் சொல்லலை, அதாவது ஒரு உங்களுக்கு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும் சொல்கிறேன். அவங்க இமீடியட்டாக மறுபடியும் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னுமே இம்மெச்சூர்டாக தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு மறுபடியும் ஒரு வாரத்துலேயோ ஒரு 2-3 நாள்லேயோ அவங்க மறுபடியும் பேசாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். அதாவது ஒரே தான் பிரிஞ்சு ஒரு ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கூட வந்து ஒரு பெரிய கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி வந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கோஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2 நாள் நல்லா பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட வந்து பேசிடுவாங்களோ அப்படின்னு நினைப்போம்.
பார்த்தா திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஸோ ரீசன்ட் ஃப்யூச்சர்லேயுமே வந்து திடீர்னு அவங்க வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக மெச்சூர்டு ஹீலான பர்சனாக வரலை அவங்க. அதனால நீங்கள் ப்ராப்பராக பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க. உங்களோட எனர்ஜி செக் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட கிளியர் பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட நிம்மதியை நீங்கள் காப்பாற்றலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பேசுவாங்க. வந்திருக்கிறது 8 ஆஃப் வாண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு ஆக்சுவலாக. 8 ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது ஒரு ஸ்பீட் கம்யூனிகேஷன் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த கலெக்டிவ் எனர்ஜியில் நம்ம வந்து அவங்களுக்கு பேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம், உங்கள் மேலே லவ் இருக்குதுன்னு பார்த்தோம். சூழ்நிலைகள் பிரச்சனைகள்னால அவங்க வந்து பயப்படுறாங்க பேசுகிறதுக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட அதர் ப்ரையாரிட்டிலேயும் இருக்காங்க. இதெல்லாம் மீறி அவங்க பேசுவாங்களான்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் கார்டு தான். 8 ஆஃப் வாண்ட்ஸ்னாலே கம்யூனிகேஷன் கார்டு தான். அப்படி வானத்துலேருந்து பறந்து கம்யூனிகேஷன் வர்ற மாதிரி ஸ்பீடாக அவங்களுக்கு கம்யூனிகேஷன் டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் முழுசாக நம்பணும். இது வந்து ரீசன்ட் ஃப்யூச்சர் எனர்ஜி. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கம்யூனிகேஷன் இருக்குது. ரீசன்ட் ஃப்யூச்சர் தான் நம்ம எடுத்தோம் கார்டு. அப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்டிங் வாட்டர்ன்ற மாதிரி உங்களோட எனர்ஜி நீங்கள் இன்னும் கோவமாக இருக்கீங்களா அப்படின்றது மாதிரி செக் பண்ணுறதுக்காக ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். ஏதாவது ஒரு சின்ன கம்யூனிகேஷனாவது கண்டிப்பாக வரலாம். ஆனால் வெகு விரைவில் வரும் அப்படின்றது தான் இந்த கார்டு நமக்கு காட்டுது. ஸோ அடுத்து வந்திருக்கிற கார்டு வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ரொம்ப ஏன்னா நம்ம பார்த்தது முதல் கார்டு ரீசன் ஃப்யூச்சரில் என்ன பார்த்தோம், பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்த்தோம், கொஞ்சம் இம்மெச்சூர்டாக. இதில் வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. அவங்க வந்து போக 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 உங்களை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, சூழ்நிலைகளை புரிஞ்சுப்பாங்க, உங்களோட ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் வச்சுப்பாங்க. அதனால தான் இந்த 3 கார்டு சேர்த்து வந்ததில் இந்த 8 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்ததில் எனக்கு என்ன புரியுதுன்னா சீக்கிரமே வந்து கூடிய விரைவில் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா முழுசாக புரிஞ்சு பேசுவாங்க. ஓகேவா, சூப்பர். ஓகே, என்ன ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கார் முருகர், முருகா முருகா. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், உங்களோட யூனிவர்ஸோட கைடன்ஸை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிப்போம். ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 நாளாக வீடியோ போடல, அதனால தான் ரொம்ப டீட்டெயில் ரீடிங் கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஸோ யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 3 கார்டு எடுத்துக்கலாம். முருகா, வேலவனே, சண்முகா. ஸோ யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்கிற கார்டு லவ்வர்ஸ் கார்டு. நமக்கு ஏற்கனவே 2 ஆஃப் கப்ஸ் வந்து உங்களோட சோல்மேட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. அதே மாதிரி நீங்கள் 2 பேருமே லவ்வர்ஸ், 2 பேருக்கும் ஈர்ப்பு இருக்குது, பேஷன் இருக்குன்றத வந்து யூனிவர்ஸுமே நம்ம கைட்லைன்ஸ் வழியாக நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. உங்களுக்கே வந்து ஒரு டவுட் இருக்கலாம்ல, நான் மட்டும்தான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேனா அப்படின்னா இல்லை. யூனிவர்ஸ் வந்து நீங்கள் 2 பேருமே அதே சேம் லெவல் ஆஃப் பேஷன், ரொமான்டிக் ஃபீலிங் எல்லாமே இருக்குது அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்ம ஒரு சிலருக்கு வந்து என்ன, நம்மளை விட்டுட்டு வேறு அதர் ப்ரையாரிட்டியில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, நம்மளை விட என்ன அவங்களுக்கு வேலை முக்கியம், நம்மளை விட என்ன வந்து ஸ்டடீஸ் முக்கியம், நம்மளை விட என்ன காசு முக்கியம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் யூனிவர்ஸ் சொல்லுது அதுவும் முக்கியம்தான். ஸோ கண்டிப்பாக அது இருந்தாலும் அவங்களுக்கு அதர் ப்ரையாரிட்டிஸ் இருந்தாலும் நீங்களும் ப்ரையாரிட்டி தான் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் யூனிவர்ஸ் லவ்வர்ஸ் கார்டோடு சேர்த்து உங்களுக்கு 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கான உங்களோட செல்ஃப் ஒர்த்தை உள்ளே எடுத்துகிட்டு போய் உங்களோட செல்ஃப் எனர்ஜியை, உங்களோட ஹாப்பினஸ்ஸை நீங்கள் பாதுகாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரீயூனியன் கொடுக்கும். கண்டிப்பாக ரீயூனியன் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது. பட் அது டிலே ஆகிறதும் சீக்கிரம் நடக்கிறதும் யார் கையில் இருக்குது, உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் பண்ணால் அவங்க வந்துடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சோல்மேட் ஆர் ட்வின் ஃப்ளேமாக இருக்கும்போது நீங்கள் ஹீலாக உங்களோட எனர்ஜி உங்களோட பார்ட்னரையும் ஹீல் பண்ணும். சீக்கிரமே உங்களை தேடி வர வைக்கும். ஸ்டே பிளஸ்ட். எல்லாத்தையும் உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், முருகர் யார் வேணாலும் இருக்கட்டும், உங்களோட டிவைன் பவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா அவங்களும் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உங்களுக்கும் காட்டுது. நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக ரீயூனியன் அதனோட டைமில் கரெக்டான டிவைன் டைமில் நடக்கும். வாழ்க்கைன்றது எல்லாமே இருக்கணும். வெறும் இந்த பார்ட் மட்டுமே வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணிடாது. மற்ற விஷயங்கள் நமக்கு சரியாகும்போது சரியில்லாத இந்த லவ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அதையுமே நம்ம சரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளை நோக்கி மேக்னெட் மாதிரி ஈர்த்துட்டு வரும். ஸோ இது மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க. ஸ்டே பிளஸ்ட். கண்டிப்பாக டிவைன் டைமிங்கில் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.